ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் கொரியாவுக்கு போயிருப்போம். அங்கே பார்த்தா ரிஷப் ராசி புல் கில்டை சேர்ந்த க்ரூகர் அங்கே இருக்க மான்சஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கில்டை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருப்பான். அதை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் கடுப்பாய் சண்டைக்கு வாடான்னு கூப்பிடும்போது அதை பார்த்து அந்த புல் கில்டை சேர்ந்தவன் டேய் நீ ஒரு டம்மி பீஸ்ரா சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் பயங்கரமான ஒரு பவரை வெளிப்படுத்தி பயங்கரமான ஒரு பெரிய வில்ல கொண்டு வருவாரு. நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த பயங்கரமான பெரிய வில்ல கொண்டு வருவாரு. அதை பார்த்து அவன் மிரண்டு போயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ்க்காக செஞ்ச அந்த வெப்பனை ஓட்டர்ஸ் அப்படியே சமன் பண்ணுவான். அந்த பயங்கரமான பெரிய வில்லு நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட வந்த உடனே அதை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல நிறைய ஸ்வாடு ஈட்டின்னு எல்லாமே சொருகி இருக்கும். அதை பார்த்தோன்னு தான் தெரியுது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த எலும்பு கூட மண்டையும் கூட சண்டை போட போது அவங்களோட அந்த ஸ்வாடு எல்லாமே இதுல சொருகி இருக்குது. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் டே ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் அந்த க்ரூகரை பார்த்தா ஐயோ என்னாச்சு இவனுக்கு அந்த ராயல் பவர் அந்த டிவைன் பவர் எல்லாமே திரும்ப வந்துருச்சா, இதுக்கெல்லாம் எப்படி சாத்தியம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, என்ன புதுசாக ஒரு வெப்பன் வர வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஓட்டர்ஸ் என்ன பண்ணுவான், டே பயப்படாதடா நான் இப்போதைக்கு இந்த வெப்பனை வச்சு அவங்க கூட சண்டை போடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் போர்ட்டலை கிரியேட் பண்ணி அந்த வெப்பனை அப்படியே உள்ளே தள்ளிடுவான். உள்ளே தள்ளிட்டு அவனோட அந்த களைஞ்ச முடியை அப்படியே பிடிச்சி கட்டி போட்டு அப்படியே லேடிஸ் மாதிரி ஒரு குடுமையை கொண்டையை போட்டு நான் இப்போதைக்கு வெப்பனை வச்சு சண்டை போடுற ஐடியாவிலே இல்லை, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் களைஞ்சு போட முடியும் அப்படி கட்டி லேடிஸ் மாதிரி கொண்டையெல்லாம் போட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தனமா மறைப்பான். அதை பார்த்துட்டு க்ரூகர் கடுப்பாயி ஓட்டர்ஸை பார்த்துட்டு என்னடா உனக்கு என்னமோ அந்த மேஜிக் பவர் கொஞ்சம் திரும்ப வந்தோன்னா என்னைய பார்த்து இவ்வளவு திமிரா பேசுறியா, நீ ஒரு வீக்கானவன்டா, நீ ஒரு வீக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ் அப்படி பறந்து வந்து ஓங்கி ஒரு குத்துடுவான் பாருங்க. அந்த இடத்துல அந்த அதிர்வு சும்மா பயங்கரமா மழை வரைக்கும் பின்னாடி போய் அடிக்கும். அந்த அளவுக்கு ஓட்டர்ஸ் பயங்கரமா ஒரு குத்துட்டு இருப்பான். அப்புறமா அவங்க நேருக்கு நேராக கையை பிடிச்சி இங்கிட்டு அங்கிட்டு தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டர்ஸ் என்னடா உன்னோட அந்த ரிஷப ராசி புல்கில சேர்ந்த பவர் அவ்வளோதானா, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட வெறும் கையால் நீ என் கூட சண்டைக்கு வரியா, நீ எல்லாம் வேஸ்ட்டுடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூகர் கத்திக்கிட்டே சண்டை போட்டு இருப்பான். அப்போ நம்ம ஓட்டர்ஸ் ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அமுக்குவாரு. அவனால் நிற்க முடியாது, பின்னாடி சறுக்கிட்டே போவான். நம்ம ஓட்டர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்க பின்னாடி போய்கிட்டே இருப்பான். புல்கில்டுன்னு இப்படி பின்னாடி போய்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லும்போது பட்டார்னு அந்த க்ரூகர் நம்ம ஓட்டர்ஸோட நெத்திலே அவன் மண்டையை வச்சு இடிச்சிருவான். அதில் நம்ம ஓட்டர்ஸ்க்கு மூக்குலேருந்து ரத்தம் தெரியும். அப்புறமா ஓட்டர்ஸ் கடுப்பாயி நாத்தம் முடிச்சவனே ஏன்டா என் மண்டையில வந்து இடிக்கிற நாறுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அவனோட மூஞ்சிலே ஒரு குத்து. அவன் அடி வாங்கினோன்னா அவன் வாயிலேருந்து அப்படியே ரத்தம் தெரியும். மறுபடியும் நம்ம ஓட்டர்ஸ் அந்த க்ரூகர் வாயிலே ஒரு குத்து விட்டுருவான். நம்ம ஓட்டர்ஸ்க்கு இப்போ ரத்தம் தெரியுது. அப்புறமா நம்ம ஓட்டர்ஸ் மறுபடியும் இருடா இப்போ குத்துல என்ன ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஓட்டர்ஸ் சும்மா கையை முடிக்கிட்டு தவறாலேயே ஓங்கி ஒரு குத்து அடியில் அங்கே ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பின்னாடி வரைக்கும் போய் அங்கே இருக்கிற மரம் கல் மண் எல்லாத்தையுமே சத்தர் அடிக்குது. முன்னாடி இருக்க பல்லு எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிடுறாரு. அவன் வாயை பொழந்துட்டு என்னடா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஓட்டர்ஸ் அவனோட அந்த கையை முறுக்கிட்டு டமால்னு கீழே ஒரு அடி அடிச்சிருவாரு. அவ்வளோதான் முட்டி போட்டு உட்காந்துருவான். அதை பார்த்து நம்ம ஓட்டர்ஸ் இப்போ பஞ்சிங் பேக் மாதிரி உன்னை போட்டு அடிக்க வாடா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பஞ்சிங் பேக்காடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கும்போது பட்டார்னு ஓட்டர்ஸ் முட்டை வச்சு மூஞ்சிலேயே ஒரு அடிப்பாரு பாருங்க. அடிச்ச அடியில் அந்த மலையில இருக்க எல்லா இடமே சும்மா அதிரிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அடி, மூஞ்சி என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு வெறித்தனமா அடிச்சு விட்டாரு. இங்க கீழே இருக்கிற ஓட்டர்ஸோட அந்த கில்டர்ஸ் அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது இங்க, இந்த அளவுக்கு பயங்கரமான அதிர்வு நடக்குது, நம்மளோட பாஸுக்கு ஒன்றும் ஆயிருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படி அந்த பக்கம் ஓட்டர்ஸ் அந்த க்ரூகர் மூஞ்சிலே சும்மா குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த குத்தை வாங்கிட்டு அந்த க்ரூகர் ஐயோ இப்படியே போச்சு, நான் அடி வாங்கி செத்துருவேன், இப்படி ஆகக்கூடாது, இதை எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு என்ன பண்ணுவான், அவனோட அந்த புல் ஆர்மர் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மர் சூட்டை போட்டுருவான். ஆர்மர் சூட்டை போட்டு ஓட்டர்ஸ் குத்துனதை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு போதும் இதுக்கப்புறம் நம்ம வெறும் கையால் சிங்கிள்ஸ் வச்சது போதும், வெப்பனை யூஸ் பண்ணலாமா, ரவுண்ட் 2 ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த சூட்டை வச்சு அடிச்சு தெறிக்க விடுவான் பாருங்க. அந்த இடமே பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் க்ரூகரு நீ சரியான கோலடா, நான் என்னமோ உன்னை பெரிய வீரன் நினைச்சேன், சரி பரவாயில்ல இருக்கட்டும், நானும் என்னோட வெப்பனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஓட்டர்ஸ் அவனோட அந்த பெரிய மேஜிக் வில்லு எடுப்பான் பாருங்க. அதை எடுத்த உடனே அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகுது, இங்கே அந்த ஓட்டர்ஸ் அந்த வில்லை முதல்ல திருப்பி அனுப்பினா பார்த்தீங்களா, அதை நம்ம ஹீரோ அங்கேருந்து எடுத்து அந்த எலும்புக்கூடு மண்டனி எல்லாத்தையுமே அந்த வில்லை வச்சு அடிச்சு நொறுக்கி விட்டுருப்பாரு. அப்படி நொறுக்கி விட்டதுல என்ன ஆகும், அந்த வில்லே உடஞ்சு போயிருக்கும். இப்போ அவன் ஓட்டர்ஸ் திருப்பி அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி எடுத்ததுல என்ன இருக்கு, பாதி விழுதா இருக்கு, அது மொத்தமாக உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு.
போயிருக்கு, சல்லி சல்லியா போயிருக்கு. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ், டேய் என்னடா இது, முதல்ல ஏதோ வாளுலாம் சொருகி இருந்தது, இப்போ என்ன எல்லாமே உடஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே கட் பண்ணா லைன் கில்டு ஸ்டீவ் அப்படி மயக்கத்துல இருப்பான். மயக்கத்துல இருக்கும்போது என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னோட லைன் கார்டை நான் எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சேன், ஏன் என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது படார்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து, குழந்தாய் நான் வந்துட்டேன், கண்ணமுழி கண்ணமுழி அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, கடவுளே அப்படி சொல்லிட்டு கண்ணை முழிப்பான். கண்ணை முழிச்சா அப்படியே மேலே பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருப்பாரு அந்த கிரிம்சன் ஐ மான்ஸ்டர் கிட்ட. அது வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதோட ஒரு கையை வெட்டி விட்டுறாரு. அந்த வெட்டின பெரிய கை இங்க ஸ்டீவ் பக்கத்துல தான் இருக்கு. ஸ்டீவ் அப்படியே மேலே நம்ம ஹீரோ வெட்டுறதை பார்த்துட்டு, ஏய் யாரா அவன், டேய் லியோ எப்படிடா நீ இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது, யூகா பொண்ணு நீங்க ஏன் இப்படி எந்திரிச்சிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவை பார்த்து அவ சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ லியோ சும்மா மரண மாசா பறந்து போய் ஸ்வாட் எடுத்து அதோட நெஞ்சுக்கிட்டே சரக்குன்னு இறக்கி விட்டுருவாரு. கிரிம்சன் ஐயே உன் தலையை நான் இதுக்கு முன்னாடி வெட்டினே அந்த டீமன் டவர்ல, உனக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது அதோட கையை வச்சு நம்ம ஹீரோ அப்படியே அடிக்க வரும். நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி கை மேலேயே ஓடி போயிட்டு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இருந்தாலும் உன்னை வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா, என்னமா இருக்கு தெரியுமா, போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கலாம் தோணுது அப்படின்னு சொல்லும்போது கிரிம்சன் அதோட கையவே நறுக்குன்னு கடிக்க வரும். ஏன்னா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறான்ல, அப்படி நறுக்குன்னு அது கடிக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். கீழே நிற்கிற ஸ்டீவ் அவன் ஜஸ்ட் மிஸ் ஜம்ப் பண்ணிட்டான், இல்லைன்னா அது அப்படி கடிச்சு முழுங்கிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஏர்ல பறந்துட்டு இருப்பானா. அதே நேரம் அது வாயை பொழுந்து அதோட அந்த ஃபயர் பிரெத்தை விடுறதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட அந்த மேஜிக் சுத்தில எடுத்துட்டு, வாடா வாடா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், இப்போ நான் அடிக்கிற அடியில் என்ன ஆக போது பாரு அப்படின்னு சொல்லும்போது அதோட வாயை பொழுந்து அதோட அந்த ஃபயரை விடும்போது நம்ம ஹீரோ அந்த சுத்தில வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படி நிப்பாட்டிட்டு இருக்கும்போது, டேய் வாய் நாறுதுடா, பல்லாம் தேய்க்க மாட்டியா, முதல்ல வாய் கொப்பிடிச்சிட்டு பல்லெல்லாம் தேய்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சுத்தில பெரிய சைஸ் ஆக்கி அதோட வாயிலே அப்படி திணிச்சிருவாரு. அந்த ஃபயர் அப்படி வெளியே வராம உள்ளே அடக்கிட்டு இருக்குமா, அதுல பயங்கரமா வெடிச்சு சதறி வானத்தை நோக்கி அது போயிட்டு இருக்கும். அந்த ஃபயரு சும்மா அந்த உடம்பையே வெடிச்சு சதறடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபயரு மேல வரைக்கும் அப்படியே வானத்தை நோக்கி போய்கிட்டு, அப்படி நம்ம ஹீரோ அந்த சுத்தியல் ரொம்ப பெருசாக்கி அதோட நெருப்பை வெளியே வர விடாம அதோட வாயில வச்சு அடைச்சதுக்கு அப்புறம் நெருப்பு வெளியே வராம அந்த உடம்பையை கிழிச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி போயிருக்கும். அப்படி நம்ம ஹீரோ அந்த சுத்திலிருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன சைஸ்ல ஆக்கிடுவான். பரவாயில்லையே, இப்போ நீ பார்க்கறதுக்கு நல்லா கறிக்கட்ட மாதிரி ஆயிட்ட, நல்லது நல்லது அப்படி சொல்லும்போது அந்த நெருப்பு அதோட உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு போனதுல அந்த உடம்பு ஃபுல்லாக வெந்து கறிக்கட்டையாக இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ கரெக்டாக இருக்கும், ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னோட நெருப்பு பவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் உனக்கே இது ரிவிட் அடிச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் அதோட தலையை ஒரே வெட்டு அப்படி கட் பண்ணதில் தலை துண்டா கீழே விழும். நம்ம ஹீரோ அப்படி வெட்டிட்டு மாசா நின்றுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு யூகா மற்ற கில்ட சேர்ந்தவனுங்க அப்புறம் ஸ்டீவ் இவன்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி கிரிம்சன் ஐயா கொல்லணும் அப்படின்னா கரெக்டு, அது லியோவால் மட்டும்தான் முடியும், அவனால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அதை கொண்டுட்டு அந்த கிரிம்சனை மார்சல் மேலே சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. லியோ நீ சாதிச்சிடா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்டைலா சிரிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்து, டே பசங்களா நான் இப்படி தான் அந்த கிரிம்சன் ஐயா கொன்னேன், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவாரு. அப்புறமா அந்த கிரிம்சன் ஐ பாடியை பெருசாக ஓட்ட போட்டு அதுக்குள்ள எல்லாருமே அப்படி பார்ப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு எக்கு மாதிரி இருக்கும், அது கிறிஸ்டல் எக், அதுக்குள்ள இருக்கிறது பிளாக் டிராகன். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஓ அப்படின்னா இந்த கிரிம்சன் ஐ வெறும் வெசல் தானா, இதுக்குள்ள அந்த பிளாக் டிராகன் வளர்றதுக்கு தான் அந்த கிரிம்சன் ஐ ஒரு வெசலா இருக்கு போல அப்படின்னு யோசிக்கும் போது அதை பார்த்துட்டு ஸ்டீவும் யூகாவும், என்னது அந்த கிரிம்சன் ஐயே வெறும் வெசலா, அப்படின்னா அதுக்குள்ள இருக்க பிளாக் டிராகன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும், ஆமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த டீமன் டவரில் 20 வருஷம் இருந்தேன்ல, அதுங்களுக்கு இதே தான் வேலை, ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டரை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, பிளாக் டிராகன் அதுக்கப்புறம் கிரிம்சன் ஐ இந்த மாதிரி மாறி மாறி அதுங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணுறனால எனக்கு இதெல்லாம் அத்துப்படி, அதனால தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டீவும் யூகாவும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும், இந்த பிளாக் டிராகனை நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதில் அந்த லிப்ராவோட செயின்ட் பவர் ரொம்ப பயங்கரமாக வெளியே வருது அப்படின்னா அந்த லிப்ராவை சேர்ந்த ஜெனிஃபர் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையன், என்ன நீ இன்னும் கொல்லல, உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரும்போது நம்ம ஹீரோ, டே இவன் ஒருத்தன் குறுக்க புந்து காமெடி பண்ணிக்கிட்டு வேற வேலை இருக்கு போடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாரு. டே என்னோட வெப்பன் உடஞ்சு போச்சுடா, வில்ல ஏன்டா உடச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர்ஸ் தான் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, எனது அந்த வில்லு உடஞ்சிருச்சா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் போதுதான், ஆமல்ல நான் தான் அதை வச்சு அடிச்சு உடச்சிட்டனோ, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா ரிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுருவாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ், டேய் லியோ மெசேஜ் அனுப்புனா ரிப்ளை பண்றா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி அந்த க்ரூகர் பயங்கரமான அந்த ஆர்மர் போட்டு வெறித்தனமா நம்ம ஓட்டர்ஸை விரட்டி வந்துகிட்டே இருப்பான். நம்ம ஓட்டர்ஸ் ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்பாரு. அப்போ அந்த க்ரூகர் ஓட்டர்ஸை பார்த்து, டே என்னடா இதுக்கு முன்னாடி பெரிய வீர வசனம்லாம் பேசிட்டு இருந்த, இப்போ நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும்டா அவனோட வெப்பன்லாம் வேஸ்ட் தான், அது உடையும் போதே
தெரிஞ்சிருச்சு அது உன்னோட வெப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு விரட்டிட்டு வந்துட்டு நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க. ஆனா அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு டேய் நான் ரொம்ப ஃபாஸ்டா என்ன குறைச்சு மதிப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க டார்க் மேஜிக் அப்படி தரைய பிளந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். அது யாரா அது இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் பார்க்கும்போது அது அந்த ஜீன் லூயிஸ் மோரி தாங்க. இவன் தான் செத்துட்டானே, இவன் எப்படி உயிரோட வந்தான், இவன் உயிரோட வந்தது எப்படின்னு இன்னும் சொல்லவே இல்லைங்க. அது ஒரு சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் குரூகர் மறுபடியும் அப்படி விரட்டிட்டே வருவான் பாருங்க ஓட்டர்ஸை. பட்டான்னு பார்த்தா அந்த கெவினோட அந்த ஸ்வாட் வந்து நேருக்கு நேரம் வந்து அடிக்கும். அடிச்ச அடியில் அந்த குரூகர் மூஞ்சி எல்லாமே அப்படி ஃப்ரீஸ் ஆகி ஃபுல்லாக அந்த இடத்துல பெரிய ஐஸ் கட்டியாகவே உருவாகி அந்த இடத்துல அவன் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுவான். நம்ம ஓட்டர்ஸ் கெவினை பார்த்து டேய் நீ எப்படா இங்கே வந்த, எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கெவின் அப்படியே நம்ம ஓட்டர்ஸை பார்த்து டேய் என்னடா நான் வந்து தான் உன்னை காப்பாற்றணுமா, எப்போ பார்த்தாலும் எவன்ட்டையாச்சும் அடி வாங்கிட்டே இருக்கேடா, அடி வாங்குறதா உன் பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணோன்னே அதை பார்த்து ஓட்டர்ஸ் கடுப்பாகி டேய் நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன கடுப்பேத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருப்பான். அதை கேட்டு கெவின் டேய் மற்ற கில்லை சேர்ந்த எல்லாருமே உன்னோட அந்த வீட்டை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, இருந்ததை வச்சு ஏதோ காப்பாற்றிருக்கேன், அங்கே எல்லாம் அப்படி வாயை பொழந்து படுத்து கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஓட்டர்ஸோட வீடே அடிபட்டு நொறுங்கி போயிருக்கும். அங்கே ஜே எல்லாம் மயங்கி போயிருப்பான். அப்படியே அதை கேட்டோன்னே டேய் என் வீடு நொறுங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும் விடு, லியோ இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு இந்த பக்கம் அந்த க்ரூகர் அவனோட அந்த ஃப்ரீஸான ஐஸ்லேருந்து உடச்சி தள்ளிட்டு வெளியே வருவான். அங்கே ஐஸ்லாம் வெடிச்சு சேதறிட்டு இருக்கும். அப்படி அவன் கீழே வந்து அங்கே இருக்க கெவின் கிட்ட டேய் இந்த மாதிரியான ஐஸுக்குள்ளே என்ன இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தியாடா முட்டாப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு கெவினு பரவாயில்லையே ஐஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அந்தளவுக்கு தடிமாடு கணக்காவா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஜீன் லூயிஸு டேய் இப்போ அதிகமாக பேசாத, நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சு ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு நம்ம கெவினும் அங்கே ஓட்டர்ஸும் இவன் எப்படி உயிரோட வந்தான் தெரில, இருந்தாலும் லியோ கிட்ட சொல்லி இவன் மூஞ்சிலே குத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே இவங்களை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் சண்டைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் ஃபயர் பவர் யூஸ் பண்ணுவாரு. டேய் உங்க எல்லாத்தையுமே கருக்கி சாகடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அவன் ஃப்ரீஸ் பவர் வச்சு உங்க எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி நான் சாவடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அவனுங்க ரெண்டு பேரும் என்ன இவனுங்க வளவலன்னு பேசிட்டு இருக்கானுங்க, வாங்கடா அடிச்சுக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஒரு குரல் கேட்கும். அது யாரோட குரல்னா அது வேற யாரும் இல்ல, லிப்ராவோட பாஸ் ஜெனிஃபர் தான். அவ தான் இங்க வரன்னு சொல்லியிருந்தாலே அதே மாதிரி கரெக்டா இங்க கொரியாக்கு வந்துட்டா. அவ அங்க வந்து ஹாய் பாய்ஸ் என்ன ஜாலியாக எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு, சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனிஃபர் பாஸ் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படி வந்து இறங்குவா பாருங்க. அவளோட பவர் சும்மா மரண மாசா இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.